இந்த அம்மா ரோட்ல விழுந்து கும்பிட்டு இப்படி வணங்குறாங்களே, அந்த சைடு எதுவும் சாமி எதுவும் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. பஸ் தான் வருது. மினி பஸ் வந்துச்சுன்னா கையை காட்டி நிப்பாட்டிட்டு வண்டியில ஏறி போக வேண்டியதானே, எதுக்கு ரோட்ல விழுந்து கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரோட்ல இதுக்கு முன்னாடி பஸ்ஸே வந்தது கிடையாது. இப்பதான் பஸ் வந்திருக்கு 78 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப 78 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஊர்ல பஸ் வந்திருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரியலூர் மாவட்டம் வாளரக்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்துல ஆதி திராவிடர் தெருவுக்கு தான் பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சு 78 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இந்த பஸ் வராம இருந்திருக்கு. அதாவது மினி பஸ் கூட வராம இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க ரோடு குறுகலா இருந்தது. அந்த பர்டிகுலரான பிளேஸுக்கு வந்து பஸ் போக முடியாம இருந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரோடு குறுகலா இருந்ததுனால 2 கிலோமீட்டர் இங்க இருந்து மக்கள் அங்க போய் தான் அந்த பஸ்ல ஏறி போக வேண்டியதா. அதாவது வாளரக்குறிச்சியில இருந்து பக்கத்துல உள்ள பாளையங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல உள்ள பேருந்து நிறுத்தத்துல ஏறி தான் போயிட்டு இருந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட போக்குவரத்து துறை அமைச்சர் S.S. சிவசங்கர் என்ன பண்ணிருக்கா, பஸ் வர்ற அளவுக்கு அந்த ரோடு அகலப்படுத்தி மினி பஸ் வர வச்சிருக்காங்க. வாளரக்குறிச்சி கிராமத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியில இருந்து மினி பஸ் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. மினி பஸ்ஸோ பெரிய பஸ்ஸோ போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு கிராமத்துக்கு முறையா ஒரு மினி பஸ் வந்ததுனால அந்த மொத்த கிராமமும் அதை பெருசா கொண்டாடுறாங்க. அதனாலதான் அந்த அம்மா பாத்தீங்கன்னா ரோட்லயே விழுந்து கும்பிட்டாங்க அந்த பஸ் வரும்போது. அதுல ஒரு பெட்டி கடை வச்சிருந்தவரெல்லாம் பாருங்க, அவர் கடையில இருந்து அல்வா எடுத்துட்டு வந்து ஓட்டுநர் நடத்துனர் எல்லாருக்குமே கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க. வாளரக்குறிச்சி கிராமம் ஆதி திராவிடர் தெருவுக்கும் இனி பஸ் போகும்.